சோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே, சோத்திரம் இயேசுவே, சோத்திர பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்கி இந்த நாளை ஆசீர்வதிங்க. பாடல் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரே நமக்கு தாயானார், அவரே நமக்கு தந்தையுமானார். கர்த்தரே நமக்கு தாயானார், அவரே நமக்கு தந்தையுமானார். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பெரிய ஜாதியாக்குவார், உன் பெயரை பெருமைப்படுத்துவார். பெரிய ஜாதியாக்குவார், பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தரே நமக்கு தாயானார், அவரே நமக்கு தந்தையுமானார். உன் வழிகளை ஆயத்தப்படுத்து, இதோ தூதுவனை அனுப்புவேன் என்று சொன்னார். வழிகளை ஆயத்தப்படுத்து, இதோ தூதுவனை அனுப்புவேன் என்று சொன்னார். கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பாராமல் இருக்க கடவன். கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பாராமல் இருக்க கடவன். கர்த்தரே நமக்கு தாயானார், அவரே நமக்கு தந்தையுமானார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், உன் மீறுதல்களை அவர் மன்னிக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், உன் மீறுதல்களை அவர் மன்னிக்கிறார். உலகம் நம்மை எதிர்த்தாலும் அல்லேலூயா, கர்த்தர் நம்மை வெறுக்க மாட்டார். ஆமே, உலகம் நம்மை எதிர்த்தாலும் கர்த்தர் என்னை வெறுக்க மாட்டார். கர்த்தரே நமக்கு தாயானார், அவரே நமக்கு தந்தையுமானார். என்னை காண்கின்ற தேவன் அவரே, என்னை ஆசீர்வதிக்கும் தேவன் அவரே. என்னை காண்கின்ற தேவன் அவரே, என்னை ஆசீர்வதிக்கும் தேவன் அவரே. என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர், என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர், என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். கர்த்தரே எனக்கு தாயானார், அவரே எனக்கு தந்தையுமானார். ஆமென். அப்பா ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தாய் தந்தையுமா இருக்கிறீர். இந்த நேரத்திலும் கூட கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. பாடல் வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்போது கூட ஆண்டவரே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கய்யா. தீமையான காரியில பிள்ளைங்கள் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, போக்குலைவருக்கு சமூகம் இருக்கட்டும். இந்த சினிமாவில் நடிக்கிற அத்தனை பிள்ளைகளை ரட்சிப்பில் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுங்க. அறியாமல் இருக்கிற மக்களோட கண்கள் திறக்கப்படணும் ஐயா. அறியாமல் எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதான் பிள்ளைகள் அலைந்து திரியிறாங்க. ரச்சா அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். பூமி முழுவதும் தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பும். கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை தான் உலகமே ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 144வது சங்கீதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும்
என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க நம்மகிட்ட. என் கைகளை என்ன செய்கிறாராம்? போருக்கு, விரல்களை யுத்தத்துக்கு. போருக்கு போனால் தான் யுத்தம் பண்ண முடியும். ஆமென். போருக்கு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா 2 கைகள் தான். கைகள்னால் மொத்தமும் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாகவே அது பேர் கை இல்லைங்களா? அந்த கையில் வந்து கத்துக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ரிஸ்ட் இருக்குது, அப்புறம் நமக்கு ஃபிங்கர் இருக்குது, அதை விரல் இருக்குது, நகம் இருக்குது, இவ்வளோ எல்லாம் சேர்ந்து தான் கையின்னு சொல்கிறோம். அப்போ என் கைகளை போருக்குனாக்கா 2 கையை என்ன செய்யணும்? நம்ம தூக்கணும். 2 கையை என்ன செய்யணும்? அல்லேலூயா. 2 கையை நல்லா தூக்கி தேவனை ஆராதிக்கணும். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா போருக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ கையை தூக்குனாலே விசுவாசம் அலரும். நம்மகிட்ட யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க அப்படின்னு. அல்லேலூயா. போருக்கு அடுத்தது என் விரல்கள் யுத்தத்துக்கு. இப்போ நான் சொல்கிறாரு கையில் அந்த விரலை மாத்திரம் தான் சொல்கிறார். இந்த விரல்களை என்ன செய்யணும்? நம்ம யுத்தத்துக்கு பயன்படுது. கை இருந்து விரல் இல்லைன்னு வச்சிங்களேன், போருக்கு போகிறவன் கத்தியை கையால் எடுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. கை இருக்குது, ஆனால் என்ன இல்லை? அந்த கையில் விரல் இல்லை. அப்போது விரல் என்னத்துக்குன்னா எடுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பட்டயத்தை கையில் எடுக்க மாட்டேறாங்க. பட்டயம்னா கத்தி, உடனே கத்தியை தூக்கிடாதீங்க. அல்லேலூயா. நமக்கு கட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா வசனம் தான். இருபுறம் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இதுக்கு மேலே ஷார்ப்பாக எந்த கத்தியுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் நீ கறிக்கடையில் போனால் கூட கறி வெட்டுவான். நம்ம வீட்டில் இருக்கிற கறியை கத்தியில் வெட்டினா அது துண்டாக, ஆனால் ஒரு லைட்டாக அப்படி போட்டாலே வெட்டும். ஆனாலும் அவன் என்ன பண்ணிக்கினே இருப்பான். அப்பப்போ இன்னொரு கம்பி எடுத்து அதை உராசி அதை வந்து ஷார்ப் பண்ணிக்கினே இருக்கும், மழுகிடும். ஆனால் இந்த கத்தி இருக்குது பாருங்கள், இந்த வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட கத்தி இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்மள் தேவனா இன்னைக்கும் இருக்கிறான்னு சொன்னா அந்த வசனத்துக்கு என்ன அல்ல? அழிவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நமக்கு நல்லா சொல்லி கொடுத்து வச்சுக்கிறார். விரலில் என்ன செய்யணும்? பைபிளை எடுக்கணும். சிலர் கையில் எடுக்கிறதுக்கே மனசு வராது, பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கே என்ன வராது. வாரத்தில் ஒரு நாள் கையில் அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சபைக்கு, அதோடு போட்டாங்கன்னா அடுத்த வாரம் தான் தேடுவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. 2வது விரல்களை என்ன செய்யணும்? நல்லா தட்டணும், கை தட்டணும், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கூட. அல்லேலூயா. ஒருத்தர சபைக்கு கூப்பிட்டா, வாங்கய்யா சபைக்கு வாங்கணும். இல்லையா, உங்கள் சபையிலலாம் வந்தாக்கா எனக்கு அப்படியே அமைதலாக இருக்கணும் ஐயா. என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. அமைதலாக இருக்கணுமா? அப்படி இருந்தால் நான் சபைக்கு வருவேன் ஐயா. உங்கள் சபையில் வந்தால் ஒரே கச்சா கச்சா கை தட்டிக்கின்னு அல்லேலூயா சொல்லிக்கின்னு அந்நிய பாஷை பேசி ஒரு சவுண்டு குத்துன்னு இருக்கிறீங்க. எனக்கு அது ஒத்து வரலையான்னு ஒரு அல்ல. அப்படி இல்லை, அது ஒத்து வராது. காரணம் என்னன்னாக்கா நம்மளை ஊமையாக வச்சிடணும்னு பார்க்குது பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆர்ப்பரிங்கள்ன்ற ஆர்ப்பரிங்கள், கொண்டாடுங்கள், கைத்தட்டுகள் கூட சொல்ல, பேரோசை உள்ள கைத்தாளத்தோடுன்றார். அல்லேலூயா. சில சும்மா பேருக்குன்னா அப்படி இப்படி தட்டின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கூட கர்த்தரை என்ன செய்யுங்க? போற்றி புகழுங்க, பாடுங்கன்ற, புது பாட்டை பாடுங்கன்ற. அப்போ இந்த விரல்ல வந்து அவ்வளோ வேலை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கைத்தட்டுறதாங்க எனக்கு பிடிக்கலன்னு. ஏன் கைத்தட்டினா என்ன? அப்போ அந்த கை ஓசையில் ஆண்டவர் பாரு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த கை தட்டும்போது
அசுத்தாவி என்ன செய்யும்? அலறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கை தட்டாதனும், கை தட்டாமல் பாடுங்கணும், கை தட்டாதனும். அந்த கை தட்டுறது அவ்வளோ வேலை இருக்குது. ஆண்டவர் அதுக்கு நம்ம கை கொடுத்துருக்கிறார். போரா யுத்தம் ஒன்றத்துக்கு நம்ம என்ன கொடுத்துக்கிறாரு? பட்டயத்தை கொடுத்துக்கிறார் கை. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே வசனம் பாருங்க, 144 அவ்வளோ பேசுது. அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனம் இருக்குது, 2 சாமுவேல் புத்தகத்துல 22வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுது, அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்கம் பண்ணுவார். நீங்க கை தட்டும் போது இது நடக்குது, அந்த வேலை நடக்குதுங்க. அவர் என்ன செய்யறாரோ? அம்புகளை எய்கிறாராம். யார் மேல? சாத்தா மேல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துப்பாக்கிட்டு சுடுற மாதிரி எதிராளிய. பிசாசு தான் நமக்கு எதிராளி, அசுத்தாவி தான் நமக்கு எதிராளி, மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்த எதுக்கு நம்ம இங்க கை தட்டும் போது அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். யுத்தம் பண்ணி என்ன பண்றாரு? அம்புகள் அடிக்கிறார். அடிச்சு அவர்களை சிதறடிக்கிறார். அல்லேலூயா. சிதறடிக்கிறான், ஓடுறாங்க, தப்பிச்ச பொழைச்சவங்க ஓடுவாங்க. அல்லேலூயா. மின்னல்களை பிரயோகித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவளை கலங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அங்கே போலீஸ்லாம் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? எப்போ சிதறடிக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபயர் அடி மேலே சுட்டு காட்டினாங்கன்னா எல்லாம் தப்பிச்சுன்னு விடுவாங்க. அல்லேலூயா. அதை போல பிசாசு என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் எதிர்த்து நிற்கும் நம்ம கிட்ட. ஆண்டவர் அம்பு எய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணோம்? இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். ஒரு அல்ல சொல்லுங்களா? மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்கடி. அல்லேலூயா. மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணுவான். அவன் கலங்கி போயிடுவான். நம்ம கை தட்டினா துதிக்கும் போது சஞ்சல தவிப்பெல்லாம் அவங்களை விட்டு ஓடி போகும் அப்படின்ற யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். யுத்தம் யாரோட கேட்டீங்கன்னா பிசாசு. சங்கீத புத்தகம் எபேசியர் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லையா? போராட்டம் இல்லை. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு அப்படின்னு எபேசியர் எழுதுறாரு. எபேசியர் புத்தகத்தில் பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க கூட என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபம் பண்ணணும். எஸ்ஸப்பா, வானமண்டலங்கள் என்னக்குதான்? பொல்லாத ஆவிகளுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஃப்ளைட்டுன்னு ஏறுறோம்னாக்கா அது ஆபத்தான். எல்லாமே ஆபத்தான். படுத்து தூங்குறதும் ஆபத்து தான், நடக்கிறதும் ஆபத்தான், உட்காரதான் ஆபத்தான், எல்லாம் ஆபத்தான். ஆனாலும் நம்ம ஃப்ளைட்டில் போகுது கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் இருக்கு, கூட்டம். அது என்ன செய்யும்? பறவை எடுத்து அடிக்கும், என்னென்னமோ பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜெபிச்சுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை அவருடைய கரங்களில் ஏந்தி சொல்வார். அது ஃப்ளைட்டாக இருக்காது, கர்த்தருடைய கரமாக இருக்கும். ஏசப்பாவுடைய கரமாக இருக்கும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நாம் எல்லாரோடைய கைகள் உள்ளங்கையில் நம்மளை மறைந்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஃப்ளைட் அழகாக என்ன பண்ணுவார்? அப்படி எடுத்துகிட்டு போய் அப்படி இருப்பார். எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு. அல்லேலூயா. செய்வாருங்க, அதிசயம் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் போனார். அவர் இறங்கிட்டாராம் ஏர்போர்ட்டில். அப்புறம் அந்த ஃப்ளைட் வேறு ஊருக்கு அது ஏதோ டேக்கப் போகணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு கிளியரன்ஸ் பண்ணி வெளியே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சான். அப்போது இவர் அந்த ஃப்ளைட்டு திரும்ப போகும்போது இன்னொரு ஊருக்குன்னா அது டேக்கப் ஆகாதுன்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அது மேலே அந்த பாடியில் ஒரு 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 இடம் கிழிஞ்சி போயிருக்குதான். அல்லேலூயா. ஓப்பனாக இருந்தான். எல்லாம் ஆச்சரியப்பட்ட, எப்படி இந்த ஃப்ளைட்டு இறங்குச்சு, எப்படி லேண்ட் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு இருந்தான். ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? அதில் அந்த ஊழியக்காரன் ஜெபிச்சுக்கினே வந்திருப்பார். அந்த ஒரு ஊழியக்காரன் நிமித்தமாக அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு?
நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு, பத்திரமா போய் இறங்குவாங்க. அதை சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படியே கரங்களை தூக்குவார். அப்படியே ஃப்ளைட்டில் ஒன்றுமே கிடையாது, தூசி மாதிரி. ஒரு அல்ல துளிகளா என்ன நம்புன்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவன், ஆண்டவரே நாங்கள் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவரே சோத்திரம், வேத தியானம் செய்யணும், நல்லா ஜெபிக்கணும், ஐக்கியம் இருக்கணும், ஊழியத்தில் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே எப்போ வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கும், இரவும் பகலும் வேதத்தை குறித்து தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.